ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி ப்ளைன் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் தண்ணி ஆயில் அதில் இந்த ஹக்கா நூடுல்ஸை போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த நூடுல்ஸை ஒரு ஜல்லடையில் வடித்து வச்சுருக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நீள நீளமாக ஒரு 5-6 பல், வெங்காயம் ஒரு நீளமாக இது மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமும் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினோடனே வெங்காயத்தை போடுங்க. இந்த ஃபேவரட் தான் எடுத்துருக்கிறேன். ஹக்கா நூடுல்ஸு ஃபேவரட்டில் கிடைக்குது. போதும் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்குறேன். கொஞ்சம் அரைக்குறையாக வெந்தால் போதும், ரொம்ப வேகணும் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த நூடுல்ஸ் ரொம்ப நல்லா. பெப்பர் போட்டுக்கோங்க. ஒயிட் பெப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க. எங்கிட்ட ஒயிட் பெப்பர் இல்லை. இந்த சோயா சாஸ் இருக்கிறேன் போட்டு நான் கிண்டிட்டேன். உப்பு பத்தாத போட்டிருக்கிறேன். இப்போ வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சிக்கன் போட்டு பண்ணலாம். நான் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். சிக்கன் போட்டு பண்ணலாம், எக்கு போட்டு பண்ணலாம். இன்றைக்கி நான் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.